காயமில்லா கோபம் அதை ஒழுக்க கதை நேரம் மில்லங்கள் நரட்ட கதையை வழி நடத்துப்பவர் கிருஷ்ணமூர்த்தி குணம் வாய்ந்த வயதான விவசாயி கதிர் குறும்புத்தனமான சிறுவன் நரிஷ கதிரின் நண்பன் அம்மா கதிரின் அம்மா எசன நாடக காட்சிகள் காட்சியில் கிராமம் திறக்கிறது பின்னணி சின்ன கிராமம் ஒளிவத்துடன் மேடை அமைந்திருக்கிறது நரேட்டா நின்று பேசுகிறார் ஒரு சின்ன கிராமம் அமைதி இயற்கை மனித நேயம் இங்கேதான் வாழ்கிறார் கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒரு நல்லவன் கிருஷ்ணமூர்த்தி தோட்டத்தில் பச்சை மரங்களுடன் நின்று பழங்களை பார்த்து ஆராய்கிறார் குறும்பு தோட்டத்தில் கதிரன் நரேஷ்னே ஓடி வந்து நின்று பேசுகிறார்கள் நான் கதிர் பார்த்து அந்த மாம்பழங்களை பறிச்சுன்னு இருக்கு கதிர்காக என்ன நாமே பறிச்சுக்கலாம் யாரும் இல்லையே கதிர் மரத்தில் ஏறுகிற மாதிரி நடிக்கிறான் பழங்களை பறிக்கிறான் பின்னாலே கிருஷ்ணமூர்த்தி வருகிறார் அழுத்தமான ஆனால் அமைதியான குரலில் பையனே இது நல்ல செயல் தோட்டம் உன்னோடதா கதிர் பயந்து கீழே வந்து ஓடி கொள்கிறான் எதிர்பாராத அன்பு திரை மாறுகிறது கதிரின் வீட்டு பின்னணி அம்மா உள்ளே வருகிறார் கதிர் உட்கார்ந்திருக்கிறான் ஓரமா பணத்துட்ட வந்திருக்கு யாரு அது பிரிக்காங்க கதிர் மௌனமாக அதிர்ச்சியுடன் கிருஷ்ணமூர்த்தி மாமா தான் அனுப்பியிருக்கார் அம்மா அந்த மாமா நல்லவர் தானே நீ என்ன பண்ணீங்கன்னு சொல்றியா தலை குனிந்தவாறே இருக்கிறான் மன்னிப்பு மன்னிப்பு கிரிமம் தோட்டம் கிருஷ்ணமூர்த்தி பழங்களை சுமந்து கொண்டு வருகிறார் கதிர் மெதுவாக நெருங்குகிறான் மாமா மன்னிச்சுக்கோங்க பழம்பிரினே கிருஷ்ணமூர்த்தி நகைச்சுவ முத்திரைகள் நீடின செய்தியை விட உணர்ந்ததுதான் முக்கியம் நீ நல்ல பழம்தான் வாங்க பழம் சேர்ந்து பறிக்கலாம் மரங்களை பறிக்கிறார்கள் முடிவு மாற்றமும் அனைந்த மேடையில் மீண்டும் வருகிறார் தவறு செய்தவனை திட்டினால் பயம் வரும் ஆனால் கருணையோடு நடந்தால் மனம் மாறும் கதிர் இன்று நம் கிராமத்தின் நல்ல பையன் நல்ல மனம் நல்ல ஒழுக்கம் நம் எதிர்காலத்தின் அடித்தளம் திரை மூடுகிறது இம்முறை இசை மென்மையாக இசைக்கிறது இம்முறை இசை பல்வேறு பசுமை கிராமம் இயற்கை ஒளி பறவைகள் காற்று காட்சி காரணம் மெதுவான வீணை நாதஸ்வராஜி பாய் மொழியில் உயர்ந்த நெஞ்சத்தை தூண்டும் இசை முடிவு உயர்ந்த நெஞ்சத்தை தூண்டும் இசை இசை காயமில்லா கோபம் அதை ஒழுக்க கதை நேரம் மில்லங்கள் நரட்ட கதையை வழி நடத்துப்பவர் கிருஷ்ணமூர்த்தி குணம் வாய்ந்த வயதான விவசாயி கதிர் குறும்புத்தனமான சிறுவன் நரிஷ கதிரின் நண்பன் அம்மா கதிரின் அம்மா எசன நாடக காட்சிகள் காட்சியில் கிராமம் திறக்கிறது பின்னணி சின்ன கிராமம் ஒளிவத்துடன் மேடை அமைந்திருக்கிறது நரேட்டா நின்று பேசுகிறார் ஒரு சின்ன கிராமம் அமைதி இயற்கை மனித நேயம் இங்கேதான் வாழ்கிறார் கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒரு நல்லவன் கிருஷ்ணமூர்த்தி தோட்டத்தில் பச்சை மரங்களுடன் நின்று பழங்களை பார்த்து ஆராய்கிறார் குறும்பு தோட்டத்தில் கதிரன் நரேஷ்னே ஓடி வந்து நின்று பேசுகிறார்கள் நான் கதிர் பார்த்து அந்த மாம்பழங்களை பறிச்சுன்னு இருக்கு கதிர்காக என்ன நாமே பறிச்சுக்கலாம் யாரும் இல்லையே கதிர் மரத்தில் ஏறுகிற மாதிரி நடிக்கிறான் பழங்களை பறிக்கிறான் பின்னாலே கிருஷ்ணமூர்த்தி வருகிறார் அழுத்தமான ஆனால் அமைதியான குரலில் பையனே இது நல்ல செயல் தோட்டம் உன்னோடதா கதிர் பயந்து கீழே வந்து ஓடி கொள்கிறான் எதிர்பாராத அன்பு திரை மாறுகிறது கதிரின் வீட்டு பின்னணி அம்மா உள்ளே வருகிறார் கதிர் உட்கார்ந்திருக்கிறான் ஓரமா பணத்துட்ட வந்திருக்கு யாரு அது பிரிக்காங்க கதிர் மௌனமாக அதிர்ச்சியுடன் கிருஷ்ணமூர்த்தி மாமா தான் அனுப்பியிருக்கார் அம்மா அந்த மாமா நல்லவர் தானே நீ என்ன பண்ணீங்கன்னு சொல்றியா தலை குனிந்தவாறே இருக்கிறான் மன்னிப்பு மன்னிப்பு கிரிமம் தோட்டம் கிருஷ்ணமூர்த்தி பழங்களை சுமந்து கொண்டு வருகிறார் கதிர் மெதுவாக நெருங்குகிறான் மாமா
மன்னிச்சுக்கோங்க பழம்பிரினே. கிருஷ்ணமூர்த்தி நகைச்சுவ முத்திரைகள் தேடின செய்தியை விட உணர்ந்ததுதான் முக்கியம். நீ நல்ல பழம்தான் வாங்க பழம் சேர்ந்து பறிக்கலாம். மரணி பறிக்கிறார்கள் முடிவு மாற்றமும் அனைத்து மேடையில் மீண்டும் வருகிறார். தவறு செய்தவனை திட்டினால் பயம் வரும். கருணையோடு நடந்தால் மனம் மாறும். கதிரின்று நம் கிராமத்தின் நல்ல பையன், நல்ல மனம் நல்ல ஒழுக்கம் நம் எதிர்காலத்தின் அடித்தளம். திரை மூடுகிறது, இம்முறை இசை மென்மையாக இசைக்கிறது. இம்முறை இசை பல்வேறு பசுமை கிராமம், இயற்கை ஒளி, பறவைகள், காற்று, காட்சி காரணம், மெதுவான வீணை, நாடு ஸ்வராஜி பாய் மொழி, உயர்ந்த நெஞ்சத்தை தூண்டும் இசை.